திருச்சியில் தூர்வாரப்படாத வாய்க்கால் வழியாக செல்ல முடியாத காவிரி நீர் கரையை உடைத்துக் கொண்டு விளைநிலங்களிலும் குடியிருப்பு பகுதிகளிலும் புகுந்துள்ளது. திருச்சி மாநகரின் வழியாக தஞ்சாவூரை சென்றடையும் உய்யங்கொண்டான் வாய்க்காலின் கிளை வாய்க்கால் திருச்சி மாநகர் மற்றும் புறநகரின் சோமரசம்பேட்டை, புங்கனூர், ராம்ஜி நகர், வயலூர், குழுமணி உள்ளிட்ட பகுதிகளின் விவசாய ஜீவாதாரமாக விளங்கி வருகிறது. காவிரி ஆற்றில் கடந்த மாதம் 10ஆம் தேதி தண்ணீர் திறக்கப்பட்ட நிலையில் உய்யங்கொண்டான் வாய்க்காலிலும் தண்ணீர் வந்தது. ஆனால் தூர்வாரப்படாத வாய்க்காலில் வந்த காவிரி நீர் கடைமடை பகுதிக்கு செல்ல முடியாமல் ஸ்தம்பித்தது. இந்நிலையில் உய்யங்கொண்டான் கிளை வாய்க்கால் செல்லும் பகுதியான தீரன் நகரில் வாய்க்கால் கரையில் உடைப்பு ஏற்பட்டது. அருகில் உள்ள 10 ஏக்கர் பரப்பளவிலான விளைநிலங்களில் புகுந்த காவிரி நீர் குடியிருப்பு பகுதிகளையும் சூழ்ந்து கொண்டது. பக்கத்துல உய்யங்கொண்டான் வாய்க்கால் ஓடிட்டு இருக்கு. ஒரு 15 ஏக்கர் வய நட்டிருக்கோம். அது விதநெல் நாத்து போட்டு 20 சுப்பம் முழுகி போச்சு. தீரனில் ஒரு 500 குடும்பம் பாதிப்பா இருக்கு. தண்ணி ஏறிக்கிட்டு இருக்கு. அது பிடபிள்யூ சொல்லியிருக்கேன் சார், இது மாதிரி நம்ப நடவடிக்கைன்னு சொல்லிட்டு உடனே பார்க்க வந்துட்டு இருக்கேன் சார். மாவட்ட நிர்வாகம் மற்றும் பொதுப்பணியினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு மணல் மூட்டைகளை கொண்டு உடைப்பை சரி செய்யும் பணி நடந்தது. உடைப்பை ஒட்ட வைத்தாலும் தூர்வாரப்படாத வாய்க்காலின் வழியே காவிரி நீர் செல்லுமா என்று குடியிருப்பு வாசிகள் கேள்வி எழுப்புகின்றனர்.